Hi guys, welcome back. ஸோ இன்றைக்கி ஈவினிங் தான் நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா பூண்டு பொடி தான் பண்ண போகிறோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூண்டு பொடி தான். ஸோ இந்த பொடி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கிடையாது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரைஸோட சாப்பிட்லாம், தோசை, இட்லி எல்லாத்தோடவும் சாப்பிட்லாம். ஸோ இந்த பொடிக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ஸோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து நல்ல ஒரு கப் டைட்டாக பேக் பண்ணி காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு வந்து அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு, நமக்கு தேவையான அளவு வெள்ளை எள்ளு எடுத்துக்க போகிறோம். அண்ட் கொப்பரை தேங்காய். ஸோ இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறதா நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்கிட்ட அவைலபிலிட்டி இப்போதைக்கு இல்லைன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னும் என்னென்னா சால்ட்டு அண்ட் பெருங்காயத்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கடாயில் நான் வந்து முதல்ல காஞ்சி மிளகாய் போட்டு வறுத்துக்க போகிறேன். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். நாம் இதில் எதுவும் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். ஸோ மிளகாய் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்க போகிறோம். ஏன் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பொடி வந்து எப்படியும் ஒரு 2 months வரைக்கும் நம்ம வச்சுருந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஆள் படை வச்சுருக்கப்போ. ஸோ அதனால் நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையுமே வறுத்து எடுக்க போகிறோம். ஸோ முதல்ல காஞ்சி மிளகாவை வறுக்க போகிறோம். ரொம்ப டார்க்காக ஆகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கிறிஸ்பியான உடனே நம்ம எடுத்துகிற போகிறோம். காஞ்சி மிளகா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது நாம் வந்து எள்ளு வந்து வறுத்துக்க போகிறோம். எள்ளு வந்து நல்லா படப்படன்னு பொரியணும். அந்த அளவுக்கு நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளையும் வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ அதே கடாயில் தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள், ரொம்ப டார்க்காக ப்ரௌன் ஆக வேணாம். ஸோ அப்படி பண்ணினீங்கன்னா அந்த தேங்காயில் இருக்க அந்த தேங்காயோட ஸ்மெல் வந்து நல்லா வெளியில் வர்றதுக்காக தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவு எடுத்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆயிடுச்சு பாருங்கள், இதை மாதிரி இதுவும் கொஞ்சம் கிறிஸ்பாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துடுறேன், ரிமூவ் பண்ணிடலாம். பூண்டு தான் கடைசி இன்க்ரீடியன்ட் நம்ம போட போகிறோம். ஸோ பூண்டை போட்டு லேசாக வதக்கிக்கோங்க. ஸோ பூண்டு மேலே கொஞ்சமாக ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப வந்து குக் ஆகணும், கருப்பாகணும்லாம் கிடையாது. லைட்டாக ப்ரௌன் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இது கூடவே கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணுறேன். பொடிக்கெல்லாம் கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் முதல்ல காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையும் வறுத்துட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு தான் நம்ம வந்து அரைக்க முடியும். ஸோ முதல்ல காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு பொடி பண்ணுங்கள். பூண்டு எள்ளியும் கடைசியாக போடணும். ஏன்னா எள்ளுலேருந்து பூண்டுலேருந்தும் ரொம்ப அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈரப்பதம் வந்துடும். ஸோ பொடி மாதிரி இருக்காது, ரொம்ப கட்டிப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது ரெண்டையும் கடைசியாக அரைக்க போகிறோம். ஸோ முதல்ல காஞ்ச மிளகாய், இதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ இந்த பொடிக்கு தேவையான உப்பையும் நான் ஆட் பண்ணி முதல்ல காஞ்ச மிளகாவை அரைச்சிக்க போகிறோம். ஸோ காஞ்ச மிளகாய் இந்த அளவுக்கு பவுடர் ஆனதுக்கப்புறம் தேங்காயும் பெருங்காய கட்டியும் இதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள், தேங்காயும் பெருங்காய கட்டியும் போட்டு அரைச்சாச்சு, நல்லா இப்படி இருக்குது பொடி. ஸோ அடுத்தது கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், எள்ளு அண்ட் பூண்டை போட்டு பல்ஸில் தான் கொடுக்க போகிறோம். இது நல்லா ஃபைனாக அரைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே இதை பல்ஸில் கொடுத்தோன்னா நல்லா பொடியாயிடும். நீங்கள் வந்து கரக்கரன்னு அரைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சொல்கிற மாதிரி நல்லா வந்து பொடி மாதிரி இருக்காது, ரொம்ப ஈரப்பதத்தோடு உருட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துடும். ஸோ அதனால் எள்ளியும் தேங்காவையும் கடைசியாக போட்டு பல்ஸில் கொடுங்க. 2-3 தடவை பல்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நார்மல் கடாயில், ஏன்னா இந்த பூண்டு வந்து கொஞ்சமாக வந்து இந்த பூண்டும் எள்ளும் சேர்ந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். பாருங்கள், நம்ம எண்ணெயே விடாமல் வறுத்தப்பவே இவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு. ஸோ இதை வந்து ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ அதனால் அடுத்தது நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இது மாதிரி ஒரு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ண கொஞ்சம் நல்லா உதிராக வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப ப்ரௌன் ஆகணும் இல்லை வேறு எதுவும் சேஞ்ச் ஆகணும் கலர் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வந்து நம்ம இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வைக்கிறப்போ
ஸோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கிறப்போ அந்த பூண்டுலேருந்து வந்த அந்த அந்த ஆயில் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி வறுக்கிறோம். ஸோ ஷெல்ஃப் லைஃப்பும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பாருங்கள், வறுக்கிறப்பவே நல்ல பூண்டோடைய மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இட்லியோடு வச்சு சாப்பிட்டோன்னா ஒரு இட்லிக்கு 2 இட்லிக்கு இட்லி நிறையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா உதிராக சூப்பராக வந்துடுச்சு நம்மளோட பொடி. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான பூண்டு பொடி நல்ல மணமாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ரைஸோடு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, எல்லா டிஃபன் வெரைட்டிஸோடவும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பூண்டு ஸ்மெல் பிடிக்கிறவங்களுக்கு, அதோட பூண்டோட ஃப்ளேவர் அதெல்லாம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பூண்டு பொடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த பூண்டு பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.